அவருக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் மயிலு. அவர் ஃபோன் என்னமோ போகலை. அவர் எப்படியாவது தப்பிச்சு வந்துருவாரு. நீ வேணா பாரு, தப்பிச்சு வந்துட்டு நான் அப்படி தப்பிச்சேன் இப்படி தப்பிச்சேன்னு ஒரு பெரிய கதையே சொல்ல போறாரு பாரு. இங்க பாரு, நீ அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத. கண்டிப்பா அவர் யார்கிட்டயும் மாட்ட மாட்டாரு. அப்படியே ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் சமாளிச்சிருவாரு. அவரால் உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அதை பத்தியே கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. என்னம்மா பேசுற? நான் என்ன அவ்வளவு பெரிய சுயநலவாதியா? இந்த நிலைமையிலும் என் வாழ்க்கைய பத்தி தான் கவலைப்படுவேன் நினைச்சியா? மா, அவர் என் அப்பாமா. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேனே தவிர என் வாழ்க்கைய பத்தில நான் யோசிக்கவே இல்லை. அப்பாவுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுமா. என் மயிலு, ஐயே அசடு, அழாத. நான் தான் சொல்றேன்ல, உங்க அப்பா தரையில போட்டா ஓடுவாரு, தண்ணியில தூக்கி போட்டா நீந்துவாரு, வானத்துல தூக்கி போட்டோன்னு வச்சுக்க ஏன் பறப்பாரு. ஜகஜால கில்லாடிடி அவரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தப்பிச்சு வந்துருவாரு. நீ பயப்படாம தூங்கு, சரியா? சரிம்மா. அழக்கூடாது மயிலு, சொல்றேன்ல, அழக்கூடாது. ஏதோ நம்மளோட விதி இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டி இருக்கு. மேல இருந்து இது எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அவன் புரிஞ்சுக்குவான், நம்மள கண்டிப்பா காப்பாத்துவான் பாரு. எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்காம இரு, என்ன? இங்க பாரு மயிலு, உங்க அப்பா வந்ததும் நான் அவனை கூப்பிட்டு பேச சொல்றேன், சரியா? போ போ போ. அம்மா, நீ எங்க இருக்க? அது நான் வீட்டுல தான் இருக்கேன். வண்டி போற சத்தம் எல்லாம் கேக்குது. சரி, அதுவா, இந்த கரண்ட் இல்லைன்னு ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். அதுதான் வண்டி போற சத்தம் கேக்குது உனக்கு. மயிலு, மணி 3 ஆக போகுது. போ, நீ போய் தூங்கு. இந்த திட்டத்தை சொன்னப்பவே நான் சொன்னேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. கேட்காம போய் இப்ப எங்கேயோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. கடவுளே முருகா, அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தணும்.